ஹாய் வெல்கம் டு ரவி. இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாகவே வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வெளியூரில் இருந்துட்டு என்கொயரி பண்ணியிருந்தீங்க. பட் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா இப்போ வந்துட்டு வெட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அது போக நார்மல் ஆர்டர்ஸும் நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான். அதுவும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து வெட்டிங் ஆர்டர்லாம் வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் ஆஃப்டர் தீபாவளி வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ தான் தீபாவளியும் போனதுனால அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு இன்னுமே ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் எனக்குன்னு இல்லை, நீங்கள் யார்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் ரொம்ப லாங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸாகவே வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு மினிமம் 15 டேஸ் வச்சுக்கோங்க. அதுவுமே வந்துட்டு நாங்கள் நார்மல் டேஸ்லேயே வந்துட்டு மினிமம் 10 டேஸ் டைமில் தான் வாங்குவோம். அது இந்த மாதிரி சீசன்லாம் 15 டேஸ்க்கு மேலே தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிங் சீசன் அப்படின்னா நீங்கள் 1 மந்த் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போது வெட்டிங் அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு மட்டும் இல்லை, கல்யாண பொண்ணோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய வந்து ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படித்தானே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு எங்ககிட்ட ஒரு வேலை ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நார்மல் டேஸாக இருந்தால் கண்டிப்பாக மினிமம் 10 டேஸுங்க. அதுவும் நார்மல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்கக்கூடாது அந்த டைம் பீரியடில். அப்படி இருந்தால் மட்டும்தான். ஸோ நான் 10 டேஸில் எடுத்துப்போம். இல்லைன்னா இந்த மாதிரி சீசனில் 15 டேஸ் டு 20 டேஸ்க்கு தான் நீங்கள் வந்து பிஃபோராகவே வந்துட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஸோ சாரி, யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த தடவை எங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 20 டேஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எந்த ட்ரெஸ் வேணாலும் தைச்சி கொடுப்பேன், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கவுனுக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ கவுனு, ஆரி ஒர்க், பேட்டன் ஒர்க், இல்லை பட்டுப்பாடு சட்டன் எதை வேணாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அது இங்கே பிரச்சனை கிடையாதுங்க, டைம் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அதனால் ஒருவேளை அடுத்த தடவை எங்ககிட்ட வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா கேட்டவங்க எல்லாருமே வெளியூரில் இருந்து தான் எல்லாமே வந்துட்டு யூடியூப் பார்த்தோம், இன்ஸ்டாகிராம் பார்த்தோம், அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அனுப்பிச்சிக்கிட்டோம்.